5 நாள் சட்டம் ஒழுங்கு சரியில்லன்னு சொல்லி எந்த மக்கள் புலம்புறாங்க? மக்களே சொல்றாங்க. கொஞ்சம் டைம் குடுப்போம். எல்லாம் சரி பண்ணுவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. யார் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? நீங்க தான் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்ல, சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு? எவ்வளவு போதை கலாச்சாரம் நடமாடிட்டு இருக்கு. தெருவுக்கு தெரு இருக்குது. அ அதெல்லாம் ஒவ்வொன்னா தான் குறைக்க முடியும். டைம் ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்குள்ள அவர் எல்லாம் பண்ணிருவாரு. ரெடி பண்ணிருவாரு. ஓர் அதுக்குள்ளயும் வந்து 15 நாள்ல வந்து டெய்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ட்வீட்ட போட்டு. அண்ணே அப்ப இன்னைக்கு 5 வருஷமா பேசுனதுல வந்து தலைவரு அதாவது இத்தனை 2 வருஷம் அரசியல் வாழ்க்கையில, அரசியல் பயணத்துல வந்து தலைவரு பேசி இன்னைக்கு தான் வந்து நான் வந்து ஒரு அது பேசிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு இது ஒண்ணு ஓடும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேம்பெயின்ல எல்லாம் பேசுவாப்புல. அப்பல்லாம் வந்து ஐயய்யோ! இப்படிலாம் நடக்கலன்னா என்ன ஆகும்? அந்த அந்த ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் நடக்கலன்னா, ஒருவேளை தலைவர் சொல்ற மாரி நடக்கலன்னா, இதெல்லாம் கன்டென்ட் ஆச்சே! அதெல்லாம் வந்து மைண்ட்ல வரும். இன்னைக்கு தான் அந்த மாரி எந்த யோசனையும் இல்ல. ஏன்னா, அவர் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. சொன்னது எல்லாத்தையும் நடத்தி காமிச்சுட்டாரு. அதுபோக, இன்னைக்கு பேசுனது எதையுமே வந்து நம்ம அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு பேசுனத பூரா அவர் நடத்தி காட்டுவாரு. அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப இருக்கு. இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச்ல. அவரு சொல்றதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. ஆமா. எதெல்லாம் வந்து நான் வந்து அ அழிப்பேன்னு சொல்றாரோ, அத பூரா அவர் பண்ணத்தான் போறாரு. அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா. வந்து இப்ப இருக்கு. இல்ல விவசாய மக்களுக்கும் அவர் அஷூரன்ஸ் குடுத்திருக்காரு. இந்த மாரி வந்து இந்த மந்த்ல என்ன பண்ண முடியுமோ, அததான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது கண்டிப்பா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா, அதாவது எப்படின்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இமிடியேட். ஏன்னா, இப்ப இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதான அடுத்து வரக்கூடிய பயிர் தட்டுப்பாடுகள், அந்த பிரச்சனையில திரும்ப அதுக்கும் செலவு பண்ண வேண்டிய அப்படி இருக்கும்போது இந்த கடனை வேவ் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது 45 to 60 டேஸ்க்குள்ள இந்த மாதிரியான விவசாய கடன் வேவ் ஆஃப்க்கு டைரக்ட்டா ரிசர்வ் வங்கி தமிழ்நாடு அரசே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போ வேவ் ஆஃப் பண்ண எல்லாத்தையுமே ஒரு 60 டேஸ்க்குள்ள வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு டைரக்ட்டா குடுத்தாகணும். அதுக்கு என்ன பட்ஜெட்ல இப்போதைக்கு வந்து இதா இருக்குதோ, அஃபோர்டபுளா இருக்குதோ, நிதி எவ்வளவு ஒதுக்க முடியுதோ அந்த இதுக்கு அந்த அளவுல பண்ணியிருக்காங்க. ஓகே. அவருடைய வாக்குறுதிகள் ஒண்ணொன்னா வரும்போது கண்டிப்பா அது எல்லாத்தையும் பண்ணுவாரு. நிச்சயமா பண்ணுவாரு. நிதிய ஜெனரேட் பண்றது இப்ப வந்து முறைகேடாக நடக்கப்பட்ட பல விஷயங்கள் இருந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாயை ஏச்சு பொழச்சு அதுல வந்துட்டு 15 மணிக்கு கான்ட்ராக்டருக்கு கமிஷன் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூவை வரவிடாம அதுல இருந்து ஒரு கட்டை அவனுங்க வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்களா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் அந்த சர்க்கிள் எல்லாம் ரெகுலேட் பண்ணி அந்த ரெவன்யூவை ஜெனரேட் பண்ண விட்டாதான் கஜானாக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வர வேண்டிய காசு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ரெவன்யூ வந்துட்டு வரும். அதெல்லாம் வச்சுதான் அவர் இந்த பிளான் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ரெவன்யூ ஜெனரேஷன்ஸ் வச்சுதான். ஓகேயா? இன்னைக்கு ஒரு முறைகேடா செயல்பட்ட குவாரி மூலமா அரசாங்கத்துக்கு அது வந்துட்டு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கலாம் இருக்குதுல்ல. அத வச்சு டெண்டர் எவ்வளவு நலத்திட்டங்கள் இத்தனை செஞ்சிருக்கலாம். டெண்டர் இது பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணாங்களே, அதுல எவ்வளவு வந்து அரசுக்கு வந்து இழப்பு இருந்திருக்கும். பிக்கஸ்ட் இன்கமே வந்துட்டு கமர்ஷியல் டாக்ஸ் தான். இந்த கமர்ஷியல் டாக்ஸ் யார்கிட்ட இருந்துச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. ஆனா எவ்வளவு கஜானாக்கு போக எவ்வளவு காசு அவன் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு தெரியல. கமர்ஷியல் டாக்ஸ்லாம் ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா நம்மளுக்கு கஜானால சேர்த்திருந்தாலே இன்னைக்கு நம்ம வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிடலாம். கமர்ஷியல் டாக்ஸ் மட்டும் கிளீனா இருந்திருந்தா போதும் சச்சினு. இல்ல எல்லா துறையிலும் இருக்க இந்த கேப்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து இவர் வந்து இந்த வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் என்னது இவ்வளவு கொடுத்திருக்காரு, இதெல்லாம் பண்ண முடியுமா, பாசிபிலிட்டியா அப்படின்னா ஓகேவா, இந்த சிஸ்டம் கரெக்டான சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி ஓகே இது பண்ணாவே நமக்கு வர ரெவன்யூ வச்சு எல்லாமே பாசிபிள். என்ன அது ஸ்லோவா நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும், எல்லாம் ஒரே டைம்ல எல்லாமே இது பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணிடலாம். சொன்னதுக்கும் மேலேயுமே கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவாரு, நீங்க பாருங்க. பிளஸ் இந்த கரப்ஷன் பத்தியும் அவர் ஒரு பாயிண்ட் சூப்பரா சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற மாற்றம் கிடையாது, ஆனா ஒரு நாள் இந்த மாற்றம் வரும், அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா அது பண்ணிடுவாரு பாரு. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறது இருந்திருக்கும். கரப்ஷன் ஆக்சுவலி ஊழல் ஒரு பிரச்சனையே இல்ல, அதை பேசினாலே பூமர் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆக்குனது இவனுங்க தான். அதை அக்கௌண்டபிலிட்டியா எடுக்கவே கூடாது யாருமே. அது வந்து பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணது யார் இவனே?
இவங்க திமுக தான் காரனா? இவங்க நீங்க எந்த திமுக. அளவுக்கு கொண்டு வந்து லேபிள் இன்னொன்னு பண்ணானுங்க ஞாபகம் தெரியுமா? வச்சுக்கோ இந்த எந்த இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ ப்ரோ. February ம். 2024 ஊழலை ஒழிக்க வரவன் சொல்றவன் பாஜக காரன் தான். அதாவது பாஜக காரன் தான் வந்து ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்லி இந்துத்துவா உள்ள போத்துவான். ஏன்டா டே, நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி பாஜக பூச்சாண்டி காமிச்சு கொள்ளையடிச்சு கொளுத்து போறதுக்கு நீங்க அன்னைக்கு இதே வார்த்தை ஊழல்ன்றது வந்து இட் இஸ் அ பூமர் கான்செப்ட். அதாவது ஊழலை ஒழிக்கவே முடியாதான். ஊழலை பாஜகவை எதிர்க்கணும்னா நம்ம இவங்களுக்கெல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் வந்து கப்பம் கட்டி இவங்க அதுல கொளுத்து நல்லா செனப்பண்ணிமாய் வாழ்வாங்க. அத அடிஷனலா நாங்க பாஜகவை தடுத்திருக்கோம். அதாவது பாஜகவை ம். தடுக்கிறது வந்துட்டு எங்களுக்கு மெயின் தான். பட் ஆனா நாங்க கரப்ஷன் மட்டும் பண்ணி கொஞ்சம் காசு மட்டும் கொள்ளையடிச்சுக்கிறோம். அப்படி அதெல்லாம் வந்துட்டு அப்பதான் எரிச்சலா இருக்கும். இப்பதான் வந்துட்டு இந்த நாய்ங்களுக்கு வந்து ஊழல் வந்துட்டு இப்போ வந்து இப்ப இவங்க டெண்டர் பத்தி எல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்தியா இவனே ஆமா. சச்சின். அதாவது இப்ப 20 நாள்ல, இப்ப 25 நாள்ல பிஜேபி பத்தி எங்கேயா பேசினானுங்களா? இப்ப பேச மாட்டானுங்க. ஏன்னா நம்மளும் பிஜேபி எதிர்க்கிறோம். மாட்டானுங்க. இதே ஒரு இப்ப ஏடிஎம்கே மாட்டான். ஆட்சியில இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வந்து பாஜகவோட அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறோம், இந்த செயல் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சிட்டோம்னு முட்டு கொடுக்கலாம். நம்மளுக்கு எதிராக இப்ப வந்து பாஜக எதிர்ப்பையும் பேச முடியாது, நமக்கு எதிராக ஊழலையும் பேச முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப செக் பாஜக எதுக்குமே பத்தி தான் பேச இருக்கு. ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இல்ல. ஓகேவா? இதனால வரைக்கும் 5 வருஷம் அந்த பாஜகன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காய்ச்சிட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அதையும் ஒரு இது பண்ணியாச்சு. இப்ப பிஜேபி எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி irrelevant ஆயிட்டாங்க. பாத்தியா தலைவர் வந்ததுன்னா அதான் ஆச்சு. இப்ப இங்க இப்ப தெரியும் யாரு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரியும். 4 சீட்டு ஜெயிச்சு வச்சீங்களே 21ல, இப்போ ஒரே சீட்டு தான். அடுத்த எலெக்ஷன்ல அதுவும் இல்லாம போயிருவானுங்க அவனுங்க. நீங்க அவங்க வந்து மைசூர்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரிட்டர்ன் ஆனோடனே அவங்க பாஜகவை ஹேண்டில் பண்ற விதத்திலேயே உங்களுக்கு அங்க என்ன டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சுதந்திரம். நீங்க பாருங்க வந்து அப்படி ம். ஸ்லைட் இல்ல, அவனுக்கு இப்போ உடனே தேவை வந்து அவன் வந்து ரொம்ப சீக்கிரமா கொண்டு வர நினைக்கிறது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இவனை அதுக்கான டிராஃப்ட் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன ரெடியாகி அது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல வந்துட்டு அது டிஸ்கஷன்ல இருக்குது. அவன் வந்து அதை வெகு விரைவில் நடத்தணும், இந்த இந்த விண்டருக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து அதுதான். அதுக்கு தேவையான எல்லா சரி. வேலைகளையும் அவனுங்க இந்த பண்ணிட்டு ஒன் இருக்காங்க. நேஷன் ஒன் எலெக்ஷன்னா என்ன ஆந்திரால நடக்குது அந்த மாதிரியா? ஆஹா, பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஸ்டேட் எலெக்ஷனையும் ஒரே ரவுண்ட்ல வச்சிருவானுங்க. ஒரு ஒரு அதுதான் செய்ய ஒரு ப்ரோ ஆந்திரால நடக்குது. அதுதான் நான் கேக்குறேன். இப்போ வந்து நீங்க 2 பேலட் இது இருக்கும். எல்லாம் நீங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாக்கே அதுதான் சொல்றேன். வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா ஒரே ஏன்னா டைம்ல வந்துட்டு அப்படி எலெக்ஷன் நடக்குமா நடக்கும். கேக்குறேன். நீங்க வந்து 2 ஓட்டு போடணும். நீ அதான் 2 எம்பிக்கு ஓட்டு ஒரு சென்ட்ரல்ல பேலட், யாரை சூஸ் எம்எல்ஏக்கு ஒரு பேலட். ஆ இதுதானே ஒன் எஸ் நேஷன் ஒன் எலெக்ஷன். எக்ஸாக்ட்லி. அப்படி அதை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2029ஓட இருக்கிற மொத்த ஆட்சியும் கலைச்சி விட்டுட்டு இவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கோட்டையும் அழி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இந்த ஆட்சி 2 வருஷம் முடிஞ்சிருக்குதா 3 அவ்வளவுதான் அவன் ஆட்சி டிஸ்மிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் புதுசா எலெக்ஷன் நில்லுங்க, ஸ்டேட்டுக்கு நில்லுங்க, சென்ட்ரலுக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவானுங்க. ம். திமுக கிட்ட இந்த இதுக்கு ஆதரவு கேட்டுட்டு இருக்கானுங்க இப்போ. ஓகே, அதுக்கு தேவையான வேலைகள் ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ம். இப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்க. இப்ப டீலிமிட்டேஷன் மாதிரி வந்து இதையும் கூட இது பண்ணிடலாம்ல, ஃபெயிலியர் ஆக்கலாம். ஃபெயிலியர் ஆக்கலாம்ல. ஏன் செய்யுது? ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டு தானே ம். ஓட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவங்களுடைய இது தேவைப்படுது. ஆனா அதான் என்ன அப்ப டிஎம்கே இந்த மூவ் வந்து ஒண்ணு அவங்களுக்கு ஃபேவரா இது பண்ணி, இல்ல ஓட்டே நான் போடல இப்படி எது பண்ணாலும் இது ஓட்டு தமிழ்நாட்டுல போடலன்னு சொன்னாலும் பேக் ஃபயர் ஆகும். ஆமா டிஎம்கேக்கு இங்க பேக் ஃபயர் எஸ் எஸ் ஆயிரும். இல்ல, நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலோ அல்லது பார்லிமெண்ட்ல வீராவசமா பேசிட்டு பயங்கரமா டயலாக்லாம் ஜனநாயக விரோதமான இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு. நீ சப்போர்ட் முடிஞ்சிச்சு. பண்றதுன்னு அர்த்தம். நீ ம். எதிர்த்து ஓட்டு போடணும். எதிர்த்து ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த பில்ல முறியடிக்க முடியும். ஓகேயா? இல்ல அதே மாதிரி டீலிமிட்டேஷனை திமுக அப்போஸ் பண்ணுச்சு, தாவேக்கா அப்போஸ் பண்ணலன்னு சொல்லி லூஸ் குதிமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. டேய், தாவேக்கா அன்னைக்கு தேதிக்கு ஒரு எதிர்க்கட்சி. அந்த கட்சிக்கு வந்து எம்பி எல்லாம் கிடையாது. அந்த கட்சி தன்னோட பவர் ஆஃப் மெரிட், அதாவது எதிர்க்கட்சியா என்ன பண்ண முடியுமோ பண்ணுச்சு. உங்கள்ட்ட எம்பி இருந்துச்சு, நீங்க ஓட்டு போட்டீங்க. எங்கள்ட்ட எம்பி இருந்தா நாங்களும் ஓட்டு போட்டிருப்போம். இவ்வளவுதான் வந்துட்டு ஆனா எம்பி இவனுக்கு இருக்கு கட்சி பைத்தியக்கார இல்ல பயலுகளா, இவனுங்க அனைத்து இவ கட்சி கூட்டம் போட்டான்ல இல்லையா, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தானே செஞ்சோம். புசி ஆனந்த் போய் பேசிட்டு வந்தார்ல பொதுச் செயலாளர். ஆமா பேசிட்டு ஆமா வந்து வெளியில பிரஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? ஆமா பிரஸ்ல பேசணும். அவரு பிரஸ் மீட் கொடுத்தாரோ இல்லையோ, உள்ளக்க என்னதான் எங்க நிலைப்பாடா சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத நான் அறிக்கையா உங்களுக்கு நான் படிச்சு காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பிரஸுக்கும் அவர் ஸ்டான்ஸ் நம்ம கட்சியோட
வேற என்ன உனக்கு வேற என்ன வேணும்? ஓட்டு அனைத்து அவன் கட்சி போடணும், வந்து கூட்டம் நம்ம இருக்கு. ஓட்டு நீ போடணுமா? அனைத்து எதுக்கு கட்சி ஓட்டு போ நீங்க ஏன் ஓட்டு போடலான்னு கேக்குறாங்க. அதாவது இந்த இவன் இது மாதிரிதான் இப்ப என்ன ஓட்டு போடுறதா எங்க மாப்பிள்ள அறிவாலயத்துல ஓட்டு அதான் எடுக்குறீங்களா எதுவும்? இந்த ஒரு வீடியோ இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள அதாவது வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போறேன் அப்படின்னா என்ன எங்களுக்கு இருந்தாலும் எம்பியே 6 மணிக்கு கிடையாதுடா. வந்துரு 6 மணிக்குள்ள வந்துடணும் மாப்பிள்ள. நான் நைட் போறது ஆமா. நைட் ஷிஃப்ட்ரா அப்படிங்க அப்படி அந்த மாதிரிதான் அது இருக்கு எப்ப வேணாலும் போய்க்கோ 6 மணிக்கு வந்துரு அப்படிங்கிற 6 மாதிரிதான் மணிக்கு இருக்கு. தஞ்சாவூர்லயே அடி துறைமுகத்தை வைக்கல. தஞ்சாவூர்ல கடனே இல்லையா? முதல்ல கடலை கொண்டு வந்து வை, அப்புறம் துறைமுகத்தை வைன்ற மாதிரி லூசு எம்பி இருந்தா தான்டா ஓட்டு போட முடியும். எங்களுக்கு எம்பி இல்லடா. திரும்ப திரும்ப வந்துட்டு டீலிமிட்டேஷன் எதிர்க்கல. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள டீலிமிட்டேஷன் தப்பு பத்தி மாப்பிள்ள. தஞ்சாவூர்ல கடல் இருக்கு. சிட்டில இருக்கா அவங்கள இல்ல இல்ல அது இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்துல கடல் இருக்கு. இருக்கலாம். மேபி எங்கிட்ட அது ஒரு ஓரம் தாரமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நான் வந்து மேபி இல்ல. சரி சரி விடு. இது மாப்பிள இன்னொன்னு அதெல்லாம் அதான் நம்பிட்டு இப்போ இருக்காரு. ஆமா டீலிமிட்டேஷன்ஸ் வந்துட்டு 10 அன்னைக்கு வேற எப்படி எதிர்க்க முடியும்? ப்ரோ தாவேக்கா தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி டீலிமிட்டேஷனை ம். பத்தி ஒரு விழா வாரியான ஒரு பிரஸ் ஆமா. ஸ்டேட்மெண்டோட நாங்க ம். டீலிமிட்டேஷனை ஏன் எதிர்க்கிறோம், எதனால வந்துட்டு இது சவுத் ஸ்டேட்ஸ்க்கு அன்ஃபேர்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணது தாவேக்கா தான் செய்யுறோம். இந்த லூஸ்க்கு ஒரு மைண்ட் தெரியாது. ஆமா. அப்புறம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வந்தாச்சு. ஒரு ஆமா. ஆளுங்கட்சியா நீங்க இருக்கிறீங்க. சரி, இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சேர ஒரு குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாலிடாரிட்டியும் காட்டியாச்சு. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இந்த ஐயுஎம்எல் வெளியே வந்துச்சுல, டேய் நாங்க வக்ஃபுக்கு எதிராக போராடி உங்களுக்கு பிச்சை போட்டோம்னா, நீங்க என்னடா இன்னைக்கு விஜய் கூட நிக்கிறீங்கன்றாங்க. செய்யும்போ எவ்வளவு மயரா நெஞ்ச புடுங்கினானுங்க இவனுங்க வக்குஃபுக்கு எதிராக போராடி நெஞ்செழுத்து பிச்சை இருந்தா போட்டது. வக்குஃபுக்கு எதிரா அவ்வளவு பேசுறாங்க பாருங்க. வக்குஃப் திருத்த சட்டத்துக்கு எதிரா மாநிலம் தழுவிய அளவுல ஒரே நாள்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினது தமிழக வெற்றி கழகம். நீ எத்தனை இடத்துல நீ போராட்டம் பண்ண? நீ சொல்லு பாப்போம். வக்குஃப் அதுவும் திருத்த இல்லாம சட்டத்துக்கு எதிரா அபிஷேக் மனு சிங்வியை வந்துட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணி நம்ம சுட்டு செய்தி சுப்ரீம் போட்டிருந்தாரு அவரு. ஆமா அபிஷேக் மனு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்மளுக்கு வாதாடி நம்ம வந்துட்டு அன்னைக்கு பண்ணா, அந்த அபிஷேக் மனு சிங்வி ட்வீட் போடுற வரைக்கும் டேய் அது உங்க கேஸ் இல்லடா, அது வந்துட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து போட்ட கேஸ், உங்களுக்கும் சம்மந்தமே. அபிஷேக் மனு சிங்வி சிம்பிளா வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் டிவிகே விஜய்ன்னு சொல்லி கோட் பண்ணி அதை போட்டு போயிட்டே இருந்துட்டாரு. எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க திருத்தனாங்க. இல்ல இவங்களோட கூட்டணியில இருந்தா நல்லவங்க. இவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டா அயோக்கிய பாருங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. இல்ல இல்ல என்ன ஆமா. கர்மம் முடிச்ச ஐயுஎம்எல் இதுக்கு ஏன் வாய் திறக்கல, அதுக்கு ஏன் வாய் திறக்கல? இந்த ராமர் கோயிலுக்கு ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சு மஸ்தானம் வச்சு வந்து கொடுத்தீங்களா? அப்ப ஐஎம்எல் அமைதியா தான்டா இருந்துச்சு, எதுவும் பேசல. அயோக்கிய நாய்களா கொடுத்தாங்களா இல்லையா அவனுங்க ராமர் கோயிலுக்கு ஃபண்டு? என்ன அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. சொல்றது அறிவாலயத்துக்குள்ள வச்சு என்ன சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? இது நம்ம நுட்பமா கவனிக்கணும். ஃபண்டு கொடுத்ததை கூட மன்னிச்சிடலாம். ஜனநாயக நாட்டுல எல்லாத்துடைய உரிமை அப்படின்னு சொன்னார். ராமர் கோயில் அயோத்தியில் அமைவது ஜனநாயக உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு திமுக காரர் அறிவாலயத்துக்குள்ள வச்சு பேட்டி கொடுக்குறாரு. புரியுதா உனக்கு? சரி, ஓகே, அவர் தனிப்பட்ட முறையில பேசிட்டாரு. கட்சி கூப்பிட்டு கண்டிச்சுதா? அவரை கண்டிக்க வச்சீங்க, இது பண்ணீங்களா? இது எப்படிங்க ஜனநாயகம்? குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணலாம். நீங்க காசு கொடுங்க கொடுக்காம போங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஜனநாயகம் அது உனக்கு? அப்ப நீங்க அந்த தீர்ப்பை என்டோர்ஸ் பண்றீங்க இல்லையா? பாபர் மசூதி இப்ப எல்லாத்தையும் நீ வந்து என்டோர்ஸ் பண்ற, நீ சரிதான் அப்படின்னு சொல்ற. அனிதாவோட பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரமேஷ்க்கு எதிராக இருந்துச்சுல, அதுல என்ன இருந்துச்சு? அதுலயும் இந்த சாதியவாதம் தான் டேய் இருந்தது. அதுல கொத்தடிமைகளே ஆமா. போட்டு அனிதாவை அடிச்சாங்கடா. ஆமா, ஏன்னா அது சங்கியே தோத்து போற அளவுக்கு இருந்துச்சு. அந்த சங்கி கூட ஆமா, வந்துட்டு ரமேஷ் பிச்சை ஐயங்கர் அவர் சொல்றாராம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்? ஐயருக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு ஆமா அர்ச்சகர். அப்ப ரெண்டு பேரையும் சேர்ந்து வந்து அதுக்கு ஒரு இதை தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக தெரியுதா அவரு? பிச்சை எடுக்கணும் இவங்கள்ட்ட, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தான். ம், அதாவது அந்த மாதிரி பேசு. இது கொத்தடி இது கோட் பண்ணி பாத்தீங்களா இந்த இல்லையா? ஒரு கொத்தடிமை வந்துகிட்டு ஐயுஎம்எல் பாகிஸ்தானோடன்னு சொன்னானே, அது பாத்தீங்களா? இங்க ஆமா வந்து டேய் ஆமாண்டா. அதாவது வந்து திமுக கூட்டணின்றது வந்து இந்த கார்டு இருக்குல்ல, அந்த கார்டுல எல்லாம் வந்து நம்ம ஒரு மாதிரி கோட்டை மாதிரி கட்டுவோம்ல, லைட்டா தட்டுறது வந்து யாரா தட்டுறதுன்னு தான் இருந்துச்சு. அத ஒரு ஆள் போய் தட்டின உடனே உனக்கு வந்து மடமடன்னு இவங்களை கடிச்சு வைக்கிறது, இவங்களை கடிச்சு வைக்கிறதுன்னு மாறி மாறி அவங்க வந்து அவங்க இதை காட்டிவிட்டாங்க தவிர்த்து. ஏன்னா சும்மா கொள்ளை அடிக்கிறதுக்கு இவெல்லாம் வேணா அவங்க கூட்டணிகளுக்கு தான் வேணா வந்து பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கணும்ன்ற ஒரு ஒற்றை குறிக்கோள் இருந்துச்சு. அதனாலதான் திமுக பண்ற எல்லா மொழமாரி தன்மையும் கொடுத்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் போய்த்தல உன்கிட்ட இல்லைன்னா இல்ல, நாங்க வந்து அதாவது எப்படின்னா இப்ப வந்து ஒண்ணு சொல்றானுங்க, நீதிமன்ற தீர்ப்பாவே இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது என்றால்
ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்தால் we will face the consequences என்று சொல்லும் தைரியம் இருந்தது. கொடுங்க நீங்க we will face the consequences சொன்னது ஒரு போலீஸ் ஆபீசர், அவரு ஸ்டாலின் கிடையாது. நல்லா சொன்னது புரிஞ்சுக்கணும். வேற விஷயத்துக்கு. இந்த பாரு, அவர் சொன்னது வந்து என்னன்னா, அவங்களுக்கும் போலீஸ்காரருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வேற மாதிரி ஆமா. ஆயிரும் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். we will face the consequences இவர் சொல்றாரு. புரியுதா உனக்கு? ஒண்ணு இது அரசு சொன்னதோ ஸ்டாலின் சொன்னதோ கிடையாது. ஸ்டாலின் திட்டு போட்டாரா, நாங்க கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டோம். சரி, கோர்ட்ல போய் நீங்க என்ன சொன்னீங்க? கோர்ட்ல போயிட்டு வந்துட்டு பார்த்தேன்னு சொல்றாங்க, ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியையும் கூட்டி கேட்கும்போது அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்னாங்க. சொல்ல வேண்டியதுனடா. அப்போ we will face the consequences யுவர் ஆனர், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, we will face the consequences சொல்ல. அப்போ எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்தது, இங்க ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துற முனைப்போட தான் வந்தார்கள், நீதிமன்ற தீர்ப்பாகவே இருந்தாலும் நாங்க ஒரு கலவரத்தை தடுத்து நிறுத்தினோம், இதுதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இதுதான் எங்க சோர்சஸ், இதுதான் எங்களுடைய ஸ்பை, இப்படி எங்களுடைய உளவுத்துறை சொல்லுது யுவர் ஆனர், நாங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செஞ்சோம், தீர்ப்பை மீறி இருக்கிறோம்னா அதுக்கு நீங்க சட்ட ரீதியா நம்ம வந்து எதுவும் அப்படி பேசக்கூடிய திராணி இருந்ததா உங்களுக்கு? வெக்கமே இல்ல. அங்க போயிட்டு வந்து எங்க நோக்கம் அது கிடையாதுன்னு மன்னிப்பு கேட்டுருங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜி. கேவலமா இல்லையாடா உங்களுக்கு? ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க ஒரு பதட்டத்தை இது பண்றதுக்காக அவர் வந்து அங்க அந்த மாப் கிட்ட சொன்னது அது will face the consequences அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதி சொன்னாரா? உதயநிதி ஒரு வார்த்தை பேசல சச்சின், நீ நோட் பண்ணிக்கோ. உதயநிதி திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒரு வார்த்தை பேசல, ஸ்டாலின் பேசல. ப்ரோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்னா வச்சுக்கோங்க, பின்னாடி இருந்துகிட்டு ஆட்சியாளர் இது அதிகாரிகளை வச்சு விளையாடுவானுங்க செய்யுது ப்ரோ. நான் அன்னைக்கு வந்து அந்த we will face the consequences போலீஸ் ஆபீசர் சொன்னது வந்து கலெக்டரோட ஆக்ஷன்ஸ் வந்து பேக்கப்ல இருந்துச்சு. உங்களுக்கு கலெக்டர் 144 போட்டு வச்சிருந்தாரு, அந்த 144 போட்டுட்டு we will face the consequences போலீஸ் சொல்லியிருக்கான். இந்த ஜி சாமிநாதன் வந்து கோர்ட்ல கேட்கறான், who is the superior body to you, கலெக்டர் ஆர் சுப்ரீம் கலெக்டர் ஆர் ஹைகோர்ட் தானே? ஆமா, ஹைகோர்ட் மாதிரி இருந்துச்சு. அதாவது கேட்கறான். அப்ப சொல்றாங்க அன்னைக்கு தேதிக்கு எங்கள்கிட்ட இருந்தது வந்துட்டு கலெக்டரோட ஓரல் ஆர்டர்ஸ் தான் கையில இருந்துச்சோ இல்ல ரெக்கார்டர் ஆர்டர்ஸ் தான் தெரியல. அதுக்கப்புறம் அந்த இது வந்து அதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி we will face the consequences தான். நீ போய் சுப்ரீம் ஹைகோர்ட்லயும் போய் இந்த மாதிரி மலிஷியஸ் இன்டென்ஷன்ஸோட அன்னைக்கு வந்தானுங்க, அன்னைக்கு நாங்க தடுத்து நிறுத்தலைன்னா ரத்த ஆரே ஓடி இருக்கோம்னு நீங்க ஏன்னாச்சா அங்க போய் சொல்லல? அப்ப அங்க ஏன் போய் வந்து எஸ்பியும் கலெக்டரையும் மன்னிப்பு கேட்க விட்ட? கலெக்டரும் எஸ்பியும் ஆர்டர் படி தானே வளர்ந்தாங்க, நீ தான் வந்துட்டு நிப்பாட்டி 144 போட வச்சு we will face the consequences எல்லாமே சொல்ல வச்ச நீதான் அதிகாரியா ஆப்ரேட் பண்ணிருக்க. அப்புறம் ஏன் அங்க போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தீங்க? இல்ல அதுல 144 போட்டதுக்கு வேற பெருமையா பேசினாங்க. ஃபெடரல் இதுல படி நாங்க எப்படி பண்ணிருக்கோம் பாத்திருக்கேன், நீ சென்ட்ரல் என்ன பண்ணாலும் சரி ஸ்டேட்ல நாங்க தான்டா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ப்ரொமோட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க 144 போட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இல்ல அதாங்க, இவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து டைரக்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ரிப்பீட் தட், எல்லாமே கூட்டணி கட்சிகள் மூலியமா வந்துட்டு பண்ண வைக்கிறது. அது சக்சஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலா அதை பண்ணற விஷயங்களை இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. சக்சஸ் ஆச்சுன்னா அவங்க நேம் எடுத்துப்பாங்க, ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட்டணி கட்சி மேல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்க வந்து தனிப்பட்ட முறை இது அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது. சோ ஷார்ட் ஸ்பீடா முடிச்சுட்டு போயிடறேன். அதுதான். அப்போ இங்க வந்துட்டு பார்த்தோன்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு சமூக பதட்டம் இருந்தது, அதைத்தான் நாங்க வந்து தடுத்து நிறுத்தி இருக்கோம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஓகேயா? நீங்க பாட்டுக்கு அமைதியா வந்து பார்த்தோன்னா போலீஸ்காரனையும் கலெக்டரையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. அங்க போயிட்டு இங்க வந்து இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதை ஏன் அவுட் ஸ்போக்கனா எழுத்துப்பூர்வமாவோ ஒரு ட்விட்டாவோ ஒரு இதுவாவோ உங்களால போட முடியல? நீங்க போடுங்களேன். நீங்க வாய்கிலேயே இன்னைக்கு வந்து அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்கல்ல. திருப்பரங்குன்றம் we will face the consequences, we will face the consequences. ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொன்னாரா? உதயநிதி சொல்லிட்டு இருந்தாரா? நேரடியா பதிவு போட்டாரா? அத கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் we will face the consequences அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களா எங்கேயாவது? இப்படிதான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அந்த கோர்ட்ல இவனுக்கு பண்ற டிராமாலாம் இருக்குதா இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டு வந்தாங்க, இவங்க அனுமதி மறுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு சில கண்டிஷன்ஸ் சொன்னாங்க, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னடா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போறோம்னு சொன்னா இவங்களுக்கு த்ரெட் இருக்குது, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ஊர்ல த்ரெட் இருக்குதுன்னு இவங்க சொல்லல. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இப்படி ஒரு பேரணி நடத்துறீங்க, நாங்க ஏன் அனுமதி மறுக்கிறோம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இவங்க எப்பவுமே பேரணிங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுவும்
ஒரு அஜெண்டா ட்ரிவன் இதுவும் பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்றாங்க. அதுக்கான சமிக்கைகள் எங்களுக்கு தெரியுது. எங்களுடைய உளவு பிரிவு வந்து அப்படி சொல்லுது. அப்படிலாம் சொல்லல. மாறாக இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ட்டாங்க. அதாவது அவங்க அது சொபிஸ்டிகேட்டடா சொல்றாங்க. நான் பச்சையா சொல்ல போறதா இருந்தா, ரூட்ட மாத்தணும். இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட்லாம் வர முடியும். எந்தெந்த ரூட்லாம் வந்தா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. யாருடைய பாதுகாப்புக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா இங்க? அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இஸ்லாமிய மக்கள் தாக்கிடுவாங்கன்னு தானே நீ சொல்ல வர்ற? அப்படிதானடா கோர்ட்ல கிட்டத்தட்ட நீங்க பேசியிருக்கீங்க. அயோக்கிய பயல்களா. இப்படிதான் பண்ணுவானுங்க இவனுங்க. வெளியில இந்த ஆலிமல் புகாரி, அப்புறம் நம்ம அந்த நதீர் மாமா, ஆலூர் ஷானவாசி இவங்கெல்லாம் வச்சு ஹோ ஹோன்னு கத்த வச்சிருவானுங்க. புரியுதா உனக்கு? அன்னைக்கு நான் திருப்பரங்குன்றத்தை எஸ்கலேட் பண்ணது இவங்க தான் செய்யும் ப்ரோ. நான் சொல்றேன். அதை நீங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் கொண்டு வந்து இவனுக்கு வந்து உண்மையான பூச்சாண்டியை காமிச்சு எஸ்கலேட் பண்ண விட்டது வந்து திமுக காரங்க தான் என்னை கேட்டீங்கன்னா. ஆமா ஆமா, அதான் அவங்களுடைய பாலிடிக்ஸுக்காக பிஃபோர் எலெக்ஷன் இந்த ஒரு மைனாரிட்டி பாலிடிக்ஸுக்காக வந்து பண்ணப்பட்டது அது. திருப்பரங்குன்றத்துல மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் வந்து கரெக்டா கணிச்சிட்டாங்க. உண்மையான பிரச்சனை வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள உண்மையான பிரச்சனை திமுகவுக்கும் பாஜகவுக்கும். அவன் அரசியல் பண்றதுக்கு திருப்பரங்குன்றத்தை வச்சு விளாண்டீங்கன்னு சொல்லி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டானுங்க. இப்போ இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடாம சிடிஆர் ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா நீ? சான்ஸே கிடையாது. திருப்பரங்குன்றத்துல அப்ப எப்படி அவங்க ஓட்டு போட்டாங்க? சொல்ல பார்ப்போம். திருப்பரங்குன்ற விஷயத்துல எதுவுமே நாங்க பேசல அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ணீங்களே, தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே திருப்பரங்குன்ற விஷயத்துல நிலைப்பாடு என்ன? அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, எப்படி எங்க மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அதான் தலைவர் சொல்ற மாதிரிதான் மக்களுக்கு வந்து இங்க எல்லாமே தெரியுது ப்ரோ. அவங்க வந்துட்டு இப்போ அந்த காலத்து மாதிரி 1970s 80s கிடையாது. அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன பண்றாங்கன்னு தெரியுது. இப்போ வந்து சடனா வந்து பிஜேபி வந்து குதிக்குது, அந்த திமுக வந்து ஒரு கேஸ் போடுது. அப்படிங்கும்போது என்ன விஷயத்துக்காக கேஸ் போடுங்க? நாங்க எங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், நீ யார இங்க வந்து சண்டை போடுற அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது. அப்ப தாவேக்கா என்ன பேசணும்? பேசுங்கிறாங்க. இல்லப்பா நாங்க பேசல, நாங்க இந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் கரெக்டான விஷயம்னு தலைவரே சொல்றாரு. ஏன்னா என்ன பண்றோங்கிறது அவங்களுக்கு மக்களுக்கு புரியுது இல்லையா? அதுதான் சொன்ன மாதிரி சிடிஆர் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னாக்கா, இங்க வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்கு என்னன்னாக்கா இவங்க பண்ற அரசியல் லோக்கல் பாலிடிக்ஸ் நல்லாவே புரியுது. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு தமிழ்நாடே பேசினாங்க. திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், we are with them and they are with us. அவ்வளவுதான். அங்க யாராவது இஸ்லாமிய மக்களோ பொதுமக்களோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னா இவனுங்க கலவரம் பண்ண வர்றாங்க, இதை அனுமதிக்க கூடாது, அனுமதித்தால் நாங்க போராடுவோம், அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் நடந்ததா? சச்சின் நீ சொல்ல பார்ப்போம். இதை அனுமதித்தால் நாங்க போராட்டம். அந்த நான் சொல்றது அந்த ஊர் அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்லல, அந்த ஊர் மக்கள், இந்த தர்கால இருந்த மக்கள், அல்லது அந்த ஜமாத் ஆட்கள், அல்லது அந்த பொதுஜனம், நார்மல் பொதுஜனம், அது எந்த ரிலீஜனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நார்மல் பொதுஜனம், அந்த ஏரியா மக்கள் வந்து யாராவது வந்து இதுக்கு போராடினாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா? எத்தனை நாளைக்கு இந்த பொழிப்பு காட்டிட்டு இருப்ப நீ இந்த இது?